மறந்தேருவாங்க. அந்த காசு மட்டும்தான் மீதி இருக்குமே தவிர நான் ஜஸ்ட் அங்க ஒரு போட்டோவா தான் இருப்பேன். அது கூட எத்தனை பேர் வீட்டுல வச்சிருப்பாங்கங்கிறது நமக்கு தெரியாது. சோ அடுத்து அதிகபட்சமா என் பையன் நினைக்கலாம், என் அம்மா எனக்காக அதை விட்டுட்டு போனாங்க அப்படின்னு. அவன் பையன் நினைப்பானா? நம்ம எப்ப யாருன்னே தெரியாது. சோ அப்போ அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம இங்க பிறக்கல. பணம் சம்பாதிக்கிறது நம்மளோட தேவைக்காக. பணம் இல்லைன்னா இங்க எல்லாமே கஷ்டம், எதுவுமே நமக்கு கிடைக்காது. அந்த தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக தான் நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க. பட் உங்களோட ஃபர்ஸ்ட் கோல் என்னவா இருக்கணும் அப்படின்னா, நீங்க நிம்மதியா இருக்கிறது. நீங்க நிம்மதியா இல்லாம பணம் சம்பாதிச்சு பிரயோஜனமே கிடையாது. யாருக்கும் இங்க நம்ம ஒண்ணுமே விட்டுட்டு போகணுங்கிற அவசியமே இல்லை. எல்லாரும் இந்த உலகத்துல வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்கவுங்க சம்பாதிச்சுப்பாங்க. நீங்க வாழ்றதுக்கு என்ன வேணுமோ அதுக்காக ஓடுங்க. என் பையனுக்கு சேர்த்து வைக்கணும், என் பேரப்புள்ளிக்கு சேர்த்து வைக்கணும், அவங்களுக்கு சேர்த்து வைக்கணும், இவங்களுக்கு சேர்த்து வைக்கணும்லாம் நீங்க ஓடாதீங்க. அது அவங்க ஓடட்டும். சேர்த்து வச்சுட்டீங்கன்னா அப்புறம் அதோட அருமை யாருக்குமே புரியாது. இன்னைக்கு எங்க அம்மா எனக்கு எதுவுமே சேர்த்து வைக்கல. இப்ப எனக்கு அந்த ஒரு ரூபாயோட வேல்யூ எனக்கு புரியுது. நான் எல்லாமே கொடுத்துட்டு போயிட்டேன்னா என் பையனுக்கு என்ன புரியும் அதோட வேல்யூ? எல்லாமே ஈஸியா வந்துருச்சு இல்ல, அதை ஈஸியா செலவு பண்ணிடுவான். அதனால குழந்தைங்க நம்ம இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு நல்ல ஒழுக்கம் சொல்லி கொடுக்கலாம், அவங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கலாம், இந்த சொசைட்டி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கலாம். அவ்வளவுதான்.